என் பேர் கே பாஸ்கரன். நான் தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே விழாவில் தொடர்ந்து 3 வருஷமாக பேச்சு போட்டியில் பரிசு வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் 2 போட்டியில் சேர்ந்துருந்தேன். ஓரங்க நாடகம், பேச்சு போட்டி. அதுக்கடுத்து இங்கே நிகழ்ச்சிலாம் ரொம்ப அருமையாக நடந்துச்சு. சாப்பாடெலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நான் நல்லா பேசுறதுக்கு இந்த போட்டி நல்லா இதாக இருக்குது, நம்பிக்கை கொடுக்கு. நன்றி. என் பேர் ஸ்ரீ வேல்விழி. நான் தென்காசி மாவட்டத்தில் இருக்க பூலாங்குளம் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக மேடை ஏறுற பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இவங்க வாரம் வாரம் ஆன்லைனில் ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயுமே ஃபஸ்ட்டு எனக்கு பேச ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கு பிறகு போக போக அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எங்களுக்கு முதல்ல இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குங்கிறதே தெரியாது. எங்கள் ஊரில் அங்கே கடையம் போகிற வழியில் தோரணமலைன்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் இருந்தோம். அந்த குரூப் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு. நாங்கள் 3 வருஷமாக வரோம். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. எங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் இப்போ ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு. இனிமேல் நான் எந்த மேடையிலனாலும் ஏறி பேசுறதுக்கு ரொம்ப தைரியமும் வந்திருக்கு. இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. நான் வேல்விழியோட அம்மா. அவளுக்கு நல்ல சின்ன வயசுலேயே நல்லா பேசுவாள், 8 வயசுலேயே. ஆனால் இதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு ஊருக்குள்ளே ஒரு ஸ்கூலில் அடிக்கடி வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இவங்க இந்த சேனல் மூலமாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு தந்தது. அவளோட பேச்சு திறமையை நல்லா வளர்த்துருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த வருஷத்தில் 3 வருஷமாக நடந்ததில் போன வருஷம் நிறையா காம்படிஷனில் கலந்துக்கிட்டா, நிறையா ப்ரைஸ் வாங்கினா. இந்த வருஷம் 1 தான், 1லையுமே கலந்துக்கிட்ட ப்ரைஸு தான். அது எதனாலன்னா அவள் 8th இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அது டேலண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப அந்த போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க முடியலை, டைம் இது பண்ண முடியலை. தேசிய திறனாய்வு தேர்வில் அவள் செலக்ட் ஆகிருக்கா. அதுவும் அந்த படிப்போட மகிமை என்ன அப்படிங்கிறது அடிக்கடி இந்த சேனலில் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கனால அவளுக்கே அது ஒரு நல்லா தெரியுது. இந்த தடவை பேச்சு போட்டியில் அவள் சேர்ந்துக்கிட்டதுக்கான ப்ரைஸு வாங்கியிருக்கா. இன்னைக்கு மேடையில் பேசினா அப்படின்னா அது நேற்று நைட்டு தான் அவளே ப்ரிப்பேர் பண்ணி அவளே படித்து இன்றைக்கி அவள் தைரியமாக பேசினா, நல்லா பேசினா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணாங்க. அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை விட பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறதும் விட வெளியூர்லேருந்து வாரவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு வசதி எல்லாம் செய்து கொடுத்து அவங்க செய்கிறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களை மாதிரியான ஃபேமிலிலாம் மெனக்கட்டு நாங்கள் தென்காசிலேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு அவங்க எல்லா வாய்ப்பும் செஞ்சு தந்திருக்காங்க. அதுக்கு சின்னராஜ் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிள்ளைங்களை இதே மாதிரி இன்னும் வர காலங்களையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். நான் எஸ் நித்யாலக்ஷ்மி, கும்பகோணத்துலேருந்து வரேன். போன வருஷம் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வருஷமும் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன். போன முறை எனக்கு முதல் பரிசு கிடச்சிச்சு. பெருமாள் கோலம் போட்டிருந்தேன். இந்த தடவை என்னென்னா ஓவியம் வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நார்மல் கோலம் தான் போடணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த தடவை எனக்கு 2ஆம் பரிசு கிடச்சிச்சு கோலப்போட்டியில். ஒவ்வொரு வருஷமும் இங்கே கும்பகோணத்துலேருந்து பழனிக்கு வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்மளுடைய குடும்ப விழா மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அருணா ஜோதி மேடம், புனிதா மேடம் எல்லாமே நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியர் பண்ணாங்க. இப்படி தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இன்னொன்று என்னுடைய கணவரோட ஊக்கமும் என்னை இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னை மேலே மேலே மேம்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கோலப்போட்டி மட்டும் கிடையாது, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்துலேயுமே கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இங்கே பெரியவங்களுக்குன்னு பார்த்தா கோலப்போட்டி, பாட்டு போட்டி தான் வச்சுருந்தாங்க. அதனால் நான் கோலப்போட்டியில் மட்டும்தான் கலந்துக்கிட்டேன். அதில் 2வது பரிசு கிடச்சிச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி கலந்துக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். நன்றி.